Hi students, welcome to Gate Aspirant Civil. நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங். அதோட இன்ட்ரொடக்ஷனில் இருக்கோம். ஜியோடெக்னிக்கல்னால் நமக்கு ஞாபகம் வருது சாயில்னா எர்த் ஞாபகம். இந்த எர்த் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படின்னு சொல்ல வராங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படிங்கிறாங்க. இந்த 4.5 பில்லியன் இயர்ஸ் எகோவை 4.5 into 10 to the power of 9 அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம ஜியோடெக்னிக்கல் நமக்கு நாம வருது சாயில். இந்த சாயில் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது? ராக்கில் நடக்கக்கூடிய வெதரிங்னால, தட் மீன்ஸ் வெதரிங் ஆஃப் ராக்ஸ் நடக்கிறதுனால உருவாகிறது தான் சாயில். வெதரிங் ஆஃப் ராக், டைப்ஸ் ஆஃப் வெதரிங் அப்படின்னு பார்த்தோம்னா தெர் ஆர் 2 types: ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங். சார் ஃபிசிக்கல் வெதரிங்னா என்ன சார்? ஃபிசிக்கல் வெதரிங் எப்படி சார் உருவாகுது? ஃபிசிக்கல் வெதரிங் வெயில், மழை, பனி, அப்புறம் மலையில் வளர்க்கக்கூடிய மரத்தோட வேர் அதில் போய் அப்படியே கிராக்ஸ் ஏற்பட்டு உருவாகும். இதனால் வர்றது தான் ஃபிசிக்கல் வெதரிங். அதான் சொல்லியிருக்காங்க, ஹீட், ரன்னிங் வாட்டர், ஸ்னோஃபால், ரூட்ஸ் ஆஃப் ட்ரீ. சார் கெமிக்கல் வெதரிங்னா? கெமிக்கல் வெதரிங்க ஆக்சிடேஷன், ஹைட்ரேஷன், கார்பனேஷன். சார் இது 3 என்ன சார்? ஆக்சிடேஷன்னா ஆக்சிஜன் ப்ளஸ் அயான், இது ரெண்டும் ஒன்றாகும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன காம்பினேஷன்? அயன் ஆக்சைடு கிடைக்கும். அதுதான் ரஸ்ட்டு ராக்கில் ஏற்பட்டு அது டிஸ்இன்டகிரேஷன் ஆகும். கார்பனேஷன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் யூஸ் கார்போனிக் ஆசிட். இந்த கார்போனிக் ஆசிட் என்ன செய்யணும்? அதெல்லாம் வீக் ஆசிட். அது ஆசிடு, அந்த ஆசிட்னால உருவாகிறது என்ன உருவாகும் தெரியுமா? கேவ்ஸ், அதாவது குகையெல்லாம் உருவாகும். ஃபார்மேஷன் ஆஃப் கேவ்ஸ்க்கு எந்த ஆசிட் மூலதனமாக இருக்குது? கார்போனிக் ஆசிட். ஓகேவா? அடுத்தது ஹைட்ரேஷன். இந்த ஹைட்ரேஷன் எப்படின்னா, மினரல்ஸ் இருக்குல்ல, இந்த ராக்ஸோட மினரல் என்ன செய்யணும்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணிடும். வாட்டரை அப்சர்வ் பண்ணி என்ன செய்யணும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அங்கே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும்? ஒரு ஸ்ட்ரெஸ் நடக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால டிஸ்இன்டகிரேஷன் ஆகுதுல்ல, அதனால் அது பேர் தான் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிசிக்கல் வெதரிங்னால் உருவாகிற சாயிலுக்கு கொஹிஷன் லெஸ் நேச்சர் இருக்கும். கெமிக்கல் வெதரிங்னால் உருவாகிற சாயிலுக்கு கொஹிசிவ் நேச்சர் இருக்கும். கொஹிசிவ்னா அந்தமாரி நேச்சர்ஸ் இருக்கும். அடுத்தது கொஹிஷன்லெஸ் சாயிலை நம்ம என்ன சொல்லுவோம்? கோர்ஸ் கிரைன் சாயிலும், கொஹிசிவ் சாயிலை இன்னொரு ஃபைன் கிரைன் சாயில்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் சொல்கிறோம், எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் சீவ் அனாலிசிஸ் வரும். சீவ் அனாலிசிஸை 75 மைக்ரான் சீவை எடுத்துங்க. அப்போ 100% சாண்டை போடுறீங்க. ஏதோ ஒரு சாயில் எடுத்து போடுறீங்க. 100% சாயில் எடுத்து போடும்போது 75% ரீட்டைன் ஆனிச்சுன்னா, சீவிலே ரீட்டைன் ஆனிச்சுன்னா அது ஃபிசிக்கல் வெதரிங்னால் ஏற்பட்டக்கூடிய டிஸ்இன்டகிரேஷனான சாயில், அதுதான் கோர்ஸ் கிரைன் சாயில். இதே 75% பாஸ் ஆனிச்சுன்னா அது ஃபைன் கிரைன் சாயில். ஓகேவா? அதனால தான் 75 லெஸ் தென் 50% பாசிங், மோர் தென் 50% பாசிங் போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தில் வர டைப்ஸ் என்ன சார்? இப்போ ஃபைன் கிரைனில் 2 டைப் தான் இருக்குது. என்ன டைப்ஸு? சில்ட்டு, கிளே. சார் இந்த சில்ட்டு எப்படி சார்? 75 மைக்ரான் சீவ் டு 2 மைக்ரான் அந்த சைஸில் தான் இருக்கும். சாரி, நாட் சீவ், சைஸ். அடுத்து கிளே பார்த்திங்கன்னா லெஸ் தென் 2 மைக்ரான் சைஸ் இருக்கும். கிளேயோட சிம்பிள் சி, சில்ட்டோட சிம்பிள் எம். சில்ட்டுக்கு சிம்பிள் எஸ்ன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஏன்னா சாண்டுக்கு தான் சிம்பிள் எஸ் கொடுப்போம். இப்போது கோர்ஸ் கிரைன் சாயிலில் டைப்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாண்டு. சாண்டை பார்க்கும்போது 75 எந்த சீவுக்குள்ளார வரும்னா 75 மைக்ரான் டு 4.75 mm. மைக்ரான் சொல்லிட்டாங்க, 4.75 mm. ஓகேங்களா? அப்புறம் ஃபைன் சாண்ட். அதில் சாண்ட்லேயே 3 ஃபைனு, மீடியம், கோர்ஸு. ஃபைனு பார்க்கும்போது மோர் தென் 75 மைக்ரான் பட் லெஸ் தென் 425 மைக்ரான். மீடியம் சைஸ் சாண்ட் பார்க்கும்போது மோர் தென் 425 மைக்ரான் டு 2 mm. கோர்ஸ் சாண்ட் பார்க்கும்போது மோர் தென் 2 mm டு லெஸ் தென் 4.75 mm. ஓகேங்களா? சாண்டை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்தது கிராவல். இது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் கிராவல். கிராவல்னால் நமக்கு அந்த நார்மலாக ஜல்லி. அந்த ஜல்லி பார்த்தோம்னு வச்சுக்கலேன், அதில் என்ன சீவ் சொல்கிறாங்க? 4.75 சீவில் 50% ரீட்டைன் ஆகணுங்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 100% எடுத்துக்கிறீங்க அப்படின்னா
75% 4.75 சீவில் ரீட்டர்ன் ஆயிடுனா அது என்னது கிராவல் கேட்டகரியில் வந்துடும். அது வந்து எத்தனை டைப் வருது? 2 டைப்பு, ஃபைன் கிராவல், கோர்ஸ் கிராவல். ஃபைன் கிராவல் 4.75 to 20 mm, கோர்ஸ் கிராவல் 20 mm to 80 mm. கோபால் அடுத்த டைப்பு, 3வது டைப்பு 80 mm to 300 mm. இதுக்கு சிம்பிள் கிடையாது. கிராவலுக்கு ஜி சிம்பிள். அடுத்தது போல்டர், அதோட சைஸ் எப்படின்னா மோர் தென் 300 mm. இதுதான் நார்மல் ஃபஸ்ட்டு சாயில் எப்படி ஃபார்மேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம்.